ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நியூ இயர்ல இருந்து நம்ம சேனலோட நேம் ஸ்கூல் ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் ரவுண்ட் 1 கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது ஃபார் ஆல் கேட்டகரிஸ் பார்க்குறோம். ஸோ பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ அதில் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்கும் சரி, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அது பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் தான் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இதில் ரவுண்ட் 1ல எல்லா கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ கேட்டகரி நீட் மார்க்கு, ஜென்ரல் ரேங்க், கம்யூனல் ரேங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஓசி கேட்டகரிக்கு, ஓப்பன் கேட்டகரிக்கு 588 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிது ஓப்பன் கேட்டகரியில். ஜென்ரல் ரேங்க் வந்து 1306 இருந்தது. பிசிக்கு 562 வரைக்கும் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இன்னும் போகல. ஸோ ரவுண்ட் 2ல வந்து we can expect few marks to come down. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் 562 இருக்கு. ஸோ அப்போ அது வந்து 560 தென் 558 வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கீழே இறங்கினாலும் ரொம்ப நல்லது தான். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ ஷிஃப்ட் ஆகி பிஎஸ்ஜிக்கு வருவாங்க. ஸோ அப்படியே அந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒன் பை ஒன் ஒரு காலேஜுக்கும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பிஎஸ்ஜி இருந்திருக்கும், தென் அவங்களுக்கு செமி கவர்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா அங்கே ஷிஃப்ட் ஆவாங்க. ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தோன்னா பிசி கேட்டகரிக்கு 2123ல முடிஞ்சிருக்கு. கம்யூனல் ரேங்க் 1382. அடுத்ததான் நம்ம பார்க்கறது பிசிஎம்முக்கு நீட் மார்க் கட் ஆஃப் எங்க இருந்தது பிஎஸ்ஜிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 533ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஜென்ரல் ரேங்க் 3454ல முடிஞ்சிருக்கு. கம்யூனல் ரேங்க் 134. எம்பிசிக்கு 526ல முடிஞ்சிருக்கு பிஎஸ்ஜிக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஜென்ரல் ரேங்க் 3775ல முடிஞ்சிருக்கு. கம்யூனல் ரேங்க் 746ல முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு 420 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு பிஎஸ்ஜியில். ஜென்ரல் ரேங்க்கு 9974, கம்யூனல் ரேங்க்கு 713. எஸ்சிஏக்கு 383 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு இந்த காலேஜில் ரவுண்ட் 1ல கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 2ல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஜென்ரல் ரேங்க் 12127ல க்ளோஸ் ஆயிருக்கு. கம்யூனல் ரேங்க் 90. எஸ்டிக்கு 348ல முடிஞ்சிருக்கு. ஜென்ரல் ரேங்க் 14022ல முடிஞ்சிருக்கு. கம்யூனல் ரேங்க் 30ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரவுண்ட் 1ஓட முடிவு தான். ரவுண்ட் 2ல இன்னும் மார்க்ஸ் கம்மியாகும். ஸோ ரேங்க்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ அது ரவுண்ட் 2ல 100% வந்துடும் அப்படின்றது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ வந்துருச்சுனாக்கா தென் கண்டிப்பா வந்து ரவுண்ட் 2ல வந்து கட் ஆஃப் வந்து இன்னும் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 4 மார்க்ஸ் வரைக்கும் பிகினிங்ல சொன்னேன், அது இன்னும் கூட மார்க்ஸ் வந்து கம்மியாகலாம். ஸோ அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சீட்ஸ் வரும்பொழுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். சரிங்களா? ஸோ வில் வெயிட் ஃபார் தட். ரவுண்ட் 2க்கு உண்டான ஷெடியூல் வந்து இன்னும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனதும் we will update that. So till then, support us, stay connected with us and subscribe our channel for regular updates.